வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம் அன்பு மக்களே. இன்றைக்கி சண்டே ஏர்லி மார்னிங் 5:30. நாம் இப்போது கர்நாடகாவில் உள்ள ஹசான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்கோம். எஸ், சாட்டர்டே ஈவினிங் ஒரு 6:30க்கு சென்னையிலேருந்து கிளம்பி மார்னிங் ஒரு 4:30க்கு ஹசான் ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இறக்கி விட்டாங்க. இந்த ஹசான் ஜங்ஷன்லேருந்து ஹசான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் தான் நடக்கிற தூரம். அப்படியே நடந்து இங்கே ஹசான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ஸோ இங்கேருந்து சிக்மங்களூருக்கு ஒரு 30 கிலோமீட்டரு நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸு 2 டேஸாக ஆல்ரெடி நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க கூட போய் மிங்கிள் ஆகிட்டு இந்த 1 டே சிக்மங்களூரில் சூப்பராக சுற்றி பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்க்க போகிறீங்க. சிக்மங்களூர் நீங்கள் 1 டே இல்லை 2 டே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதை தாண்டி இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சென்னையிலேருந்து 1 டேயில் சிக்மங்களூரை சுற்றி பார்த்துட்டு திரும்ப சென்னை போகிற ஒரே ஆள் நம்மளாக தான் இருப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பயங்கர மெசேஜ் ஆகும், ஃபன்னாகவும் இருக்கும். வாங்க மக்களே, சிக்மங்களூர் பஸ் ஏறிட்டு மீட் பண்ணலாம். நமக்கு சிக்மங்களூர் பஸ் வந்துருச்சு. சிக்மங்களூர் இதில் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பர் தான், ரஷ் கம்மி தான். ஓகே, சூப்பர். ஹசான் டு சிக்மங்களூர் ஒரு 76 ரூபா ஸ்பேரில் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலில் அழகாக சிக்மங்களூர் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே பக்கத்தில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எடுத்துருக்காங்க. வாங்க ரூம் போயிட்டு அடுத்து வெளில சுற்றி பார்க்க போகலாம். எல்லாருமே வந்து ஏமிக்காவாலா மாட்லாடு அப்படின்னு நமக்கு புரியாத மொழியிலே தான் பேசுகிறாங்க. ஸோ இனிமேல் வந்து பக்கத்து ஸ்டேட்லாம் போனால் கட்டாயம் நம்ம வந்துட்டு அவங்களோட லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டு போனோம். ஆனால் கேரளாவில் போனால் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் நமக்கு பெருசாக இருக்காதுங்க. ஏன்னா கேரளாவில் தமிழ்லேருந்து தான், கேரளாவில் தான் தூய தமிழே பேசுகிறாங்க. நம்ம அங்கே போனால் தான் நம்ம தமிழோட பழைய வார்த்தைகள்லாம் கேட்க நல்லாயிருக்கும். அதுதான் பியூர் தமிழாகவே தெரியும். ஸோ மலையாளமும் தமிழும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் கர்நாடகாவில் அப்படி இல்லைங்க, நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது லாங்குவேஜில். ஸோ நீங்கள் கர்நாடகா வந்தால் அதில் ஒரு 10 வார்த்தையாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஆக்சுவலாக எங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஊரில் தை மாதத்தில் இருக்கும் பாருங்க, பொங்கல் டைம்லாம் ஒரு மாதிரி பயங்கர குளிராக இருக்கும் இல்லைங்களா, மிஸ்ட்டு பனியாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்குது. நான் வர அவசரத்தில் ஜர்க்கின் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா நம்ம வரதே ரொம்ப அவசரமாக தான் வந்தோம். ஆல்ரெடி நம்ம பசங்க 2 டேஸ் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ எப்படியாவது நம்ம ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரமாக வந்ததில் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அவ்வளோ நல்லா பயங்கரமான ஒரு ஹில்ஸ் ரைடு. ஒரு 60 கிலோமீட்ரு, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹெப்பி ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். உள்ள ஜீப் தெரியுதுங்களா, அதெல்லாம் நம்ம ஹில் சவாரி போக போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸு, ஸோ எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். சரி, ஹாய். பர்மிஷன் கிட்ட போவாங்க. ஃபோட்டோ எடுக்கிறா பர்மிஷனு கேட்கணும் பாருங்களா. பண்ணிக்கிறா நல்லா வாய்ஸ் ஒர்க் பண்ணுறா இருடா. சைஸா இதை அடுத்து ரோலில் விடுவோமா அப்படி கேமராவை எல்லாமே இப்போ ஆடிட்டு இருக்கலாம். சரியா 2 ஏசி இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது. எதனால சூஸ் பண்ணிக்கலாம். ஆளுக்கு ஒரு இடமா டவர் இங்கே தான் கிடைக்கும். என்னவா இங்கே தான் வரும். ஆனால் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே மட்டும் தான் வரும்.
ಕೊಡ್ತೀನಿ, ನೀವು ಪೇಮೆಂಟ್ ಮಾಡ್ತೀರಾ? ಯಾರಾದರೂ ಅಷ್ಟು ಜನದ ಒಬ್ಬರೇ ಪೇಮೆಂಟ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಂದೆ. ಕ್ಯಾಶ್ ಯಾರಿಗಾರ ಬೇಕಾ? ಕ್ಯಾಶ್ ಕ್ಯಾಶ್ இருக்கு. யூபிஐ ஓகேவா? யூபிஐ கூட ஓகே. யூபிஐ தான் யூபிஐ பண்ணிடுறோம். சார் மொத்தம் பேர்த்துது அது ஒரே ஆள் பண்ணணும். ஸ்கேனர் கவர்மெண்ட் ஸ்கேனர் அது ஒருத்தர் பண்ண முடியாது. சரி 7 பேருக்கு நாங்கள் பண்ணிடுறோம். 11 மெம்பர்ஸ்க்கு சேர்த்து ஒரே பேமெண்ட் பண்ணுறோம். ಪೇ ಮಾಡ್ತೀರಾ? டே ಕ್ಯಾಶ್ ಕೊಡುங்க ಸರ್. சரி ஓகே. அது நம்ம வந்தோம் இல்லையா? அந்த காலத்தில் அகைன் ஹாய் மக்களே, ஒரு 40 நிமிஷம் ட்ராவலு, அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம இப்போ ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இந்த லாஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் ஜீப் சவாரி கலந்துடுச்சுங்க, அல்டிமேட் அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த ஃபால்ஸில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் டைம் கொடுக்குறாங்க. அந்த ஜீப் சவாரி இருந்தாங்க, ரிட்டர்னு 1 ஹவர் அந்த ஜீப் சவாரிக்கு வரணும். வாங்க ஃபால்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ போகிற வழியே பாருங்களேன், அந்த 2 பிரிட்ஜு இடையில வர்ற தண்ணி இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணதில்லை. ஸோ இதை தாண்டி நம்ம சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி அசான்லேருந்து சிக்மங்களூர் வந்து சிக்மங்களூர்லேருந்து 2 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி இங்கே கீழே வந்து அதில் ஜீப் சவாரி ஒரு 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ட்ரெக்கிங் 700 மீட்டர் போயிட்டு அவ்வளோ அங்கே என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க, சரியான மேட்ரு இருக்குது. அவள் பார்த்த உடனே அப்படியே எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிடும், போகிற டயர்டெல்லாம் மறந்துடும். பாருங்கள் மக்களே, ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம டைரெக்டாக போய் ஃபால்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் போகிற வழிநெடுக்க காமிக்காமல் இருக்கவும் இல்லைங்க. பாருங்கள், அந்த சைடு மலையிலேருந்து அப்படியே ஒரு அருவி மாரி ஓடிட்டுருக்கீங்களா, ஆறு மாதிரி இங்கிட்ட ஓடிட்டுருக்கு பாருங்கள், ஆறு மாதிரி. சரியான சவுண்டு, நல்ல ஃபாஸ்ட்டு. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். என்னால் கீழே இறங்க முடியல, அந்த இடத்துல கீழே இறங்குற மாதிரி இருக்குது. வாங்க நாங்கள் கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைட்லாம் பாருங்கள், கண்டைக்கு என்ன தூரத்துக்கு மேலே இருக்குது. நம்ம சுற்றி மலையில் ஒரு பள்ளத்தாக்கில் உள்ளே இருக்கோம், சரியான இடத்துல இருக்கோம். வாங்க அந்த ஃபால்ஸில் போய்ட்டு என்ன எப்படி இருக்குன்னு தெரில. வாங்க ஃபால்ஸில் போய் இனிமேல் பார்க்கலாம். மக்களே, இங்கேருந்து அந்த அருவி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பயங்கர ஃபாஸ்ட்டாக மேலேருந்து சுட்டிட்டு இருக்கீங்க, பயங்கர சாரலாக இருக்குது. வாங்க கிட்ட போய் காட்டுறோம் உங்களுக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க 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 வாங்க. ஓ என்னங்க அறியுது, தேங்க அப்பா, எவ்வளோ அகலம், என்ன ஃபாஸ்ட்டு, சும்மா தெறிக்க விடுதுங்க. ஓ அதனால தான் இங்கே வந்து குளிக்க அலவுடு இல்லை போல். சரியான ஃபாஸ்ட்டு, தண்ணி தெரிக்குது. எவ்வளோ ஹைட்டு பாருங்கள், வேறு லெவலான ஹைட்டு. அங்கே வந்துட்டு எல்லாம் ரோப் போட்டு போட முடியாமல் வச்சுருக்காங்க. வாங்க கிட்ட போகிறேன். இன்னும் இங்கே நின்னாலே ஃபுல்லாக நம்ம நினைஞ்சிடுவோம், அந்தளவுக்கு சாரல், பயங்கரமான சாரல். கொஞ்ச நேரம் நினைக்க ஃபோன் எப்படி பாக் ஆகிடும். இந்த சாரல் தெரியுதா தெரியல உங்களுக்கு. சொல்லுங்கள் மக்களே, இதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது ஒர்த்தா இல்லையா? கீழே கமாலில் சொல்லுங்கள். அப்படியே இங்கே சுற்றிங்க மலையை பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், இது ஒர்த்தா இல்லையா? இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரலாமா வேண்டாமா? வேறு லெவலு. சிக்மங்களூர் தான். அதில் பாருங்களேன், இந்த எங்கடா என் கையகாரம், அதில் பாருங்களேன், இந்த ஒவ்வொரு பாறைக்கும் அதை அடித்து தெரித்து இறங்குது பாருங்களேன். அது வர ஃபோர்ஸுக்கும் அந்த பாறையில் அடித்து அது பிரியறதுக்கும் அதில் அப்படியே இந்த சாரல் கிளம்பி வருது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு சுற்றி மலை இதில் இவ்வளோ பெரிய ஃபால்ஸில் இந்த சாரல் மேலே அடிக்கும் போது அப்படி இருக்குதுங்க.
ஓகே மக்களே, ஃபைனலி இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி மார்னிங் ஒரு 7:30க்கு சிக்மங்களூர்லேருந்து கிளம்பணும். ஒரு 12:30க்கு இங்கே மேலே அந்த ட்ரெக்கிங் ஏரியாவுக்கு ரீச் ஆனோம். சஃபாரி ஜீப் சஃபாரி பண்ணி ட்ரெக்கிங் ஏரியாவுக்கு வந்து ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 700 மீட்டர் நடந்து வந்துட்டு இந்த ஃபால்ஸில் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் இப்போது ஷார்ப்பாக ஒரு 1 o'clock. ஸோ மார்னிங் 7:30 கிளம்பி இந்த ஃபால்ஸை முடிச்சு இங்கேருந்து கிளம்ப ஒரு 1 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே சிக்மங்களூரில் 1 day இல்லை 2 day எப்படி பிளான் பண்ணாலும் கட்டாயமாக இந்த ஹபி ஃபால்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. செம மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இன்கேஸ் நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போனால் அது நெக்ஸ்ட் வீடியோவை போடுறோம். பாய் 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 மக்களே.